கீழடியிலையும் ஒரு பானை கிடச்சி ஆதன், சிவகலையில் பானையில் இருக்குது ஆதன், இன்னொரு இடத்துல வந்து இந்த மாதிரிலாம் சேந்தன், இந்த மாதிரி பேர்கள்லாம் எழுதுகிறான். இந்த கல்லுப்பானை ஏன் கல்லுப்பானைன்னு எழுதி, இல்லைன்னா வேற எவனாவது எடுத்து குடிச்சிடுவான். அப்போ அந்த பானையில் பேர் எழுதுறவன் யாருங்க எழுதியிருக்க முடியும்? ஒன்று பானையை செஞ்சவன் எழுதியிருப்பான், அல்லது பானையை வாங்கினவன் எழுதியிருப்பான். அவன் ரெண்டு பேரும் பெரிய பிஹெச்டி பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்கினவங்களா, முனைவர் பட்டம் வாங்கினவங்களா? இதில் ஒருத்தர் மெனக்கெட்டு டிவியில் பேசிக்கிட்டு இருக்காரு, எனக்கு என்னமோ இதை பாண்டம் செய்பவர்கள் எழுதியதாக இதை கல்வி பரவலாக்கத்துக்கு சான்றாக எடுத்துக்கொள்ள முடியாது. நீ எடுக்காம போ, யாரையா கவலைப்பட்டா? உன்கிட்ட லைசன்ஸாக கேட்குறோம். கீழடினா சிலருக்கெல்லாம் பதறுது. கீழடிங்கிற வார்த்தையை கேட்டாலே பதறான். கீழடிங்கிற வார்த்தையை கேட்டான். அதை எழுதுன அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கை இன்னைக்கு வரைக்கும் வரல. அவரை வேலையை விட்டு நீக்கிடான்னு ஒருத்தன் எழுதுறான். எதுக்கியா வேலையை விட்டு நீக்கணும்? என்ன தப்பு பண்ணாப்ல? எழுத தெரிஞ்சவன். உனக்கு எழுத தெரியும்னா கம்முன்று, வாசிக்க சொல்றவன் வாசிச்ச கேளு, படிச்சு சொல்றான் கேளு. ஏன் உனக்கு ஏன் படிப்பு வராதுன்னு கேட்டா, இவன் தான் படிக்கணும் அப்படின்னு ஜாதியை வச்சு படிக்க சொல்லு. நாளா வர்ணத்தை பிரிச்ச, இவன் தான் படிக்கணும், இவன் படிக்கக்கூடாதுன்னு சொன்ன. சங்க இலக்கியத்தில் ஒருத்தர் எழுதுறான். அவன் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். அதுவும் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன்கிறான் அவன் பேர். அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு கல்விக் கொள்கை அறிவிக்கிறான். இப்போ நம்ம புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, அதுதான் இந்தியாவினுடைய எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசன் அறிவித்த முதல் கல்விக் கொள்கை. கீழ்ப்பால் ஒருவன் கற்பின். என்ன கீழ்ப்பால்? வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும். நீ வேற்றுமை பிரித்து பேசுகிறீங்களடா, 4 பால்னு 4 வர்ணம்னு, அந்த 4 பேரில் நீ கீழ்ப்பால் அப்படின்னு சொல்கிற வர்ணத்தை சேர்ந்தவன் ஒருத்தன் படித்தான்னா, மேற்பால் நீ சொல்கிறவன் அவன் கிட்ட தான் போய் கை கட்டி நிற்பான், அவன் சொல்கிறத தான் கேட்பான், அவன் கண் படுமே. ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என்று எண்ணாது அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். அப்போ மூத்தவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து வடமொழி சமயங்களில் வருது. இவன் சொல்கிறான், அப்படிலாம் நினைக்க மாட்டோம்டா, ஒருத்தன் மூத்தவனாக கூட இருந்துட்டு போகிறான், இளையவன் வந்து நல்லா படிச்சிருந்தானா மூத்தவனை உட்காரான்னு சொல்லிட்டு இளையவனை தான் கவர்மெண்ட் கூப்பிடுங்கிறான். இதை யாராவது பேசியிருக்கானாங்க இந்த இந்தியாவில்? எவனாவது பேசியிருக்கானா? அப்போ சிகைக்குற்றன்னு எழுதுனானா சும்மாவே எழுதுனா? இவன் சொல்கிறான், கீழ்ப்பால் ஒருவன் அறிவுடையோனாறு அரசும் செல்லும். அறிவு எவன்கிட்ட இருக்கோ அவன் சொல்கிற தாண்டா கவர்மெண்ட்டு கேட்குங்கிறான். இப்படி நீ ஏதாவது எழுதியிருக்கியா? அப்போ கல்வியை பற்றி யார் பேசுறது? எழுத்தை பற்றி யார் பேசுறது?